53ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். நிபனாவினுடைய தலைப்பு இரட்சிப்பு கர்த்தருடையது. ஆம், அவரே இரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 3:8 சொல்லுகிறது இரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு இரட்சிப்பு இல்லை, இரட்சிப்பு இல்லை. எபிரேயரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது இத்தனை பெரிதான இரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பீர்களே, ஆனால் தேவ தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? எனவே பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவருடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. எனவே அந்த இரட்சிப்பின் அனுபவத்திற்கு நேராய் கடந்து வரும்படி நாம் பிரயாசம் பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தேவனுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எனவே ஒருவேளை நீங்கள் இரட்சிப்பை இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தாவீது சொன்னது போல உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவியால் என்னை நிரப்பும் என்று சொல்லி வேண்டிக் கொண்ட அந்த தாவீதை போல மீண்டுமாய் அந்த இரட்சிப்பை பெற்றவருக்குள்ளே நாம் அகமகிழ்ந்திருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இரட்சிப்பு உம்முடையதா இருக்கிறதப்பா. உடைய பெரிதான இரட்சிப்பை குறித்து நாங்கள் இன்னும் கவலை இல்லாமல் இருக்கக்கூடாதப்பா. இரட்சிப்பை நிறைவேற, இரட்சிப்பை இழந்து போற இரட்சிப்பை நாங்கள் மீண்டும் பெற்று ஆண்டவருக்குள் களி கூறுகிறவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே. கர்த்தரால் செபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.